வணக்கம் பிள்ளைகள். பார்ட் 1 கேள்வி எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்ட் 1 இப்போ பி பகுதியில் 5 கேள்வி இருக்குது. 5 கேள்வி நான் மேக்ஸிமம் பார்க்குறேன். ஒவ்வொரு பகுதியிலையும் 3 கேள்விகள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லா பகுதியும் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி முறைகளில் தான் விளங்கப்படுத்துகிறேன். சரி, ட்ரை பண்ணி பாருங்க, செய்து பார்க்கணும். எதுவும் சும்மா பார்த்துக்கொண்டு எக்ஸாம் போறதில்ல. இதுல பாருங்க, முதலாம் கேள்வி வந்து பின்னங்கள். அழகா நீங்க சொல்லி கொடுக்குற மெத்தட்ல செய்தீங்கன்னா நிச்சயமா இதுல ஒரு 6 மார்க்ஸ் குறைவு சிம்பிளா எடுத்துக்கொள்ளலாம், பிழை இல்லாம. இப்ப நான் வந்து இதை வளமையா இல்லாம வித்தியாசமான முறையில இந்த பின்னம் கணக்கு சொல்லித்தர போறோம். சரி, இதுல பாருங்க, நம்ம முதல் இலங்கை அரசிற்குரிய எரிபொருள் நிலையத்தில் உள்ள தாங்கில நிரப்பப்பட்ட எரிபொருள்ல 20ல் 1 பங்கு ஆவியாகி இருந்ததுடன், சரி, 4ல் 1 பங்கு அரசு தேவைக்கு எடுத்துக்கொண்டு மிகுதியின் 7ல் 2 பங்கு 1 லிட்டர் 300 வீதம் விற்கப்பட்டுச்சு. விலையேற்றம் காரணமாக மிகுதி எரிபொருள் ஆனது லிட்டருக்கு 5 ரூபா கூட்டி விற்கிறாங்க. இதை நம்ம வந்து இப்படியே வச்சுக்கொண்டு செய்யாம சிம்பிளா என்ன செய்வோம்னா, ஒரு படம் மூலம் இதை விளங்கெடுக்க போறோம். படம்னா சும்மா ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரிவிக்கொள்வோம். ஒரு எரிபொருள் தாங்கில இருக்க எரிபொருள்ல 20ல் 1 என்னவா, 20ல் 1 சரி ஆவியாவதுடன், 20ல் 1 ஆவியாகுது. சரி, அதே மாதிரி அங்கே மீதிங்கிற வசனம் இல்ல, ஆவியாகுதுடன் 4ல் 1 பங்கு அப்படின்னு வரைக்கல. நம்ம கட்டாயம் இன்னொரு அம்புக்குறி போட்டு அந்த பாயிண்ட் எழுதணும். 4ல் 1 அரசு தேவைக்கு யூஸ் பண்றாங்க. அதுக்கு பிறகுதான் மிகுதிங்கிற வசனம் வருது. அப்ப மிகுதிங்கிறது நமக்கு இதுல என்னன்னு தெரியாது. அவ நம்ம இந்த மாதிரி ஒரு மிகுதியை வச்சுக்கொள்ளலாம், மீதி என்னன்னு தெரியாது. இந்த மீதியில 7ல் 2, இந்த மீதியில 7ல் 2 1 லிட்டர் 300 வீதம் விற்கிறாங்க. அப்ப உங்களுக்கு விளங்கணும், 7ல் 2 300 வீதம் விற்கிறாங்க அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல 7ல் 2 இருக்கு. அப்ப மீதி இதுல எவ்வளவு இருக்கு அதை என்ன போட்டுக்கொள்ளணும். அவங்களுக்கு தெரியும், மீதி பாக்குறது 7ல் 2 கழிச்சா 5ன்னு வரும். இது 1 லிட்டர் 5 ரூபா கூட்டி விற்கிறாங்க அப்படின்னா 305 ரூபா வீதம் விற்கிறாங்க. சரி, அப்ப இந்த கேள்வியை விலங்கு எடுத்து வச்சுக்கொள்ளணும். சரிதானே? இவ்வளவு தான். இந்த படத்தை நம்ம போட்டோம்னா நிச்சயமா நீங்க அழகா படங்களை போட்டு பாருங்க, கட்டாயம் 6 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். சரி, சிம்பிளா எடுத்துக்கொள்ளலாம். முதலாம் கேள்வி பாருங்க. முதலாவது கேள்வி வந்து அதுல இந்த ஆவியாகிறது அரசு தேவைக்கு போக மீதம் உள்ளது. அப்ப மீதம் உள்ளது பார்க்கணும்னா நம்ம முதல் 2 விஷயம் இங்க இருக்கனால இந்த 2ஐயும் கட்டாயம் கூட்டணும். அப்படி இருந்தா கூட்டணும். சரி, அப்ப 4ல் 1 கூட்டும் போது பகுதியை சமப்படுத்த 5ஆல பெருக்குவோம். 20 நமக்கு ஆன்சர் கிடைக்க பிறகு 6. ஆகவே மீதி எவ்வளோ, இப்படியே கோடை போட்டு எழுதிக்கொள்ளும். 20ல் 14 தேவைன்னா சுருக்கிக்கொள்ளும். 7x10. அப்ப எனக்கு வந்து இந்த ஆன்சரை தான் இங்க போட்டுக்கொள்வோம். சுருக்கி எடுத்த ஆன்சரும் போட்டுக்கொள்ளலாம். 10ல் 7ன்னு. அப்ப இதுதான் மீதி. அதுல 20ல் 14 போடலாம். சரி, அப்ப இந்த மீதிங்க நம்ம அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ள, படத்தை ஃபில் பண்ணி செய்து கொண்டு போவோம். இதுலயே 2வது கேள்வி பாத்தீங்கன்னா சரியா, 300 வீதம் விற்கப்பட்ட எரிபொருள் அளவு. அப்ப இதை கேட்கிறாங்க. இப்ப இதை கேட்கிறாங்கன்னா இந்த படத்துல பாருங்க, இந்த மீதியில இருந்தா இங்க பிரியுது. மரவரி பட ஐடியா கூட இதை யோசிச்சு கொள்ளலாம். அப்ப இந்த மீதியில இருந்தா இதை பிரியுதுன்னா நம்ம கட்டாயம் இந்த 2ஐயும் என்ன செய்யணும்னா, இந்த 2ஐயும் பெருக்கி எடுக்கணும். அதை பெருக்குனா நமக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். அப்ப படம் மூலம் இப்ப படத்தை வரைஞ்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். நீங்க இப்ப குறைஞ்சே இந்த கேள்வியெல்லாம் செய்து கொள்ளலாம். 10ல் 7 பெருக்கல் 7ல் 2. அப்ப எனக்கு கட் பண்ணலாம். 7 மேலும் ஒரு முறை இங்க 5 முறை. அப்ப 1 கீழ் 5. இப்ப பாருங்க, ஈஸியா ஆன்சர் வந்துடும். அடுத்த கேள்வி வந்து 3வது, 150 லிட்டர் எரிபொருள் ஆனது லிட்டருக்கு 300 வீதம் விற்கப்பட்டுச்சான். அப்ப இனி தாங்கியில் உள்ள கொள்ளக்கூடிய எரிபொருள்னா அளவு. சரி, அந்த 3ஆம் கேள்வியை பாருங்க. இதுல இருக்க 3ஆம் கேள்வி பாத்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டும் இந்த 3வது கேள்வி செய்யறதுக்கு நம்ம தேவைப்படும். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். பின்னமும் இந்த பின்னத்துக்கான அளவும் தெரிஞ்சா சமப்படுத்தி மொத்தம் கண்டுபிடிக்கணும். பின்னமும் மொத்தமும் தெரிஞ்சா பெருக்கி அளவை கண்டுபிடிக்கணும். சரி, அதை எப்படி நம்ம இதுக்கு அப்ளை பண்றேன்னா,
எனக்கு தெரியும் இதுக்கான பின்னம் வந்துச்சு 5ல் உண்டு. இந்த ஒரு 300 1 லிட்டர் 300 அப்படி விற்க 5ல் 1ங்கிற பின்னம் கிடைச்சு. இந்த 5ல் 1 தான் 150 லிட்டர். அப்ப பாருங்க பின்னமும் அளவும் தெரிஞ்சா அப்படி சாப்பிடலாம் குறி போட்டு. அப்ப 5ல் 1 150, 5 பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ் 150. அப்ப 5 பாக்ஸும் எவ்வளவு? அப்ப 5ஆல பெருக்கிக் கொள்ளணும். பெருக்குனா 750 லிட்டர் வரும். சரி, இந்த கேள்வி இப்படித்தான் செய்தது. அடுத்து பாருங்க, அதிகரித்த விலையில் விற்கப்பட்ட எரிபொருளின் அளவை லீட்டரில் கண்டு விற்பனையில் கிடைத்த வருமானம். அப்படி என்ன இந்த 4வது கேள்வி எப்படி செய்யறேன்னா, இந்த அதிகரித்த விலையில இருக்குதானே இந்த 305 ரூபாய்க்கு விற்கப்பட்டது, அது கிடைச்ச வருமானம் கேட்கிறாங்க. அப்ப முதல் நமக்கு பின்னம் தெரியணும். அப்ப பின்னம் தெரியும்னா பாருங்க, இந்த இதுக்குரிய பின்னம் பார்க்கணும்னா இந்த ரெண்டையும் பெருக்கணும். வச்சு பாருங்க எவ்வளவு ஈஸியான இந்த மெத்தட். அப்ப சும்மா நமக்கு அந்த படத்தை பார்த்தே டக்குன்னு ஆன்சர்களை எடுத்துக்கொள்ளலாம். யோசிச்சு கொண்டு தேவை, படத்தை பார்த்தா குயிக்கா ஆன்சர் எழுதிடலாம். அப்ப இங்க கட் பண்ணலாம், இங்க ஒரு முறை இங்க 2 முறை, அப்ப 1/2 இதுக்கான பின்னம். இப்ப பின்னம் தெரியும், மொத்தமும் தெரியும். அளவு தெரிஞ்சாதானே வருமானம் பார்க்க. பின்னமும் மொத்தமும் தெரிஞ்சா பாருங்க, பின்னம் மொத்தம் தெரிஞ்சா ரெண்டையும் பெருக்கணும். அப்ப ஒரு கேள்வியில இன்னொரு விஷயம் செய்யறோம்னா கட்டாயம் இந்த மாதிரி பிரிச்சு கொண்டு செய்யுங்க. அரை 750, அப்ப சுருக்குனா 375 லிட்டர். இதை என்ன செய்யணும், 375 அந்த 305ஆல பெருக்கி எடுக்கணும். சரி, பெருக்கி எடுத்தா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இது பெருக்கி வர ஆன்சர் 1,14,000 கணக்கு வரும். சரி, 375 ரூபா இந்த மாதிரி ஒரு தொகை வரும். பாத்தீங்கன்னா பொது அமைப்புக்கு இலவசமாக எரிபொருள் வழங்கப்பட்டது என்பதையும், எரிபொருள் 1 லிட்டர் 120 வீதம் கொள்வனவு செய்யப்பட்ட என்பதையும் கருத்தில் கொண்டு விற்பனையால் அவர் அடைந்தது லாபமா நட்டமா, அப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நம்ம சிம்பிளா விலங்கு எடுத்துக்கொள்ளணும். 300 அப்ப 150 லிட்டரை 300 அப்படி விற்கிறாங்க, மேல தர வச்சுட்டு 750 கண்டுபிடிச்சோம். அப்ப இது 45,000 வருது. சரி, இது இல்லாம 305 ரூபா அப்படி விற்கப்பட்டது 1,14,375. அப்ப நம்ம இது ரெண்டையும் என்ன செய்யணும், கூட்டி பார்க்கணும் எவ்வளவு வருதுன்னு. அப்ப இந்த அமௌண்ட் வருது. அதே மாதிரி கொள்விலை இப்ப 120 ரூபாய் 750 லிட்டர் 120 ரூபா படி பார்க்கணும், அது ஒரு 90,000 வருது. அப்ப இது ரெண்டையும் நம்ம ஒப்பிடும் போதே அவர் அடைந்தது லாபம்ங்கிறது தெரிய வரும். இதை நம்ம எழுதிட்டு இந்த மாதிரி எழுதிட்டு லாபம்னு போடலாம். சரி, அப்ப இந்த பின்னங்கேள்வியில் பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி ஒன்றுதான். இது ஏற்கனவே பழைய கேள்வி ஒன்றுதான், கொஞ்சம் நான் மாற்றி எடுத்திருக்கேன். சரி.